திரு சாமிநாதன், இன்று நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு அன்புமணி பேசியதை வைத்து பார்க்கிற போது அன்புமணி கை ஓங்கி இருக்கு பாமகல அப்படின்னு பார்க்கணுமா? நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. நேற்று ராமதாஸ் பேசும்போது அவர் கை ஓங்கி இருப்பதாக தெரிந்தது. இன்று சில நிர்வாகிகள் அன்புமணி பக்கமும் வந்திருக்கிறாங்க. கட்சியுடைய கட்டுப்பாட்டை தன் கீழ் கொண்டு வந்து விட்டாரா அன்புமணி இன்றைய கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது? நிச்சயமா அன்புமணி அவர்களுடைய கரம் தான் இதுல ஓங்கி இருக்கு. ஏன்னா அவர் ராமதாஸ் அவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு அடுத்த தலைமுறை. அதனால இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில ராமதாஸ் அவர்கள் மேல இருக்கிறது மரியாதை. அன்புமணி அவர்களை ஒரு தலைவராக ஆக்கிவிட்ட பின்பு அன்புமணி அவர்கள் படிப்படியா கட்சிக்குள்ள பல நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, தனக்கு தோதானவர்களை அவர் ஏற்கனவே பல கட்டங்கள்ல கொண்டு வந்துட்டார். சோ இப்ப எல்லாருமே இவருக்கு கட்டுப்பட்டவரா இருக்காங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் மேல ஒரு அளவு கடந்த மரியாதை வச்சிருக்காங்க. அந்த அவர் மேல இருக்கக்கூடியது மரியாதை மட்டும்தான். ஆனா கட்சியினுடைய அதிகாரத்தை இன்னைக்கு கண்ட்ரோல்ல எடுத்திருக்கக்கூடியது அன்புமணி அவர்கள் தான். அன்புமணி மேல ராமதாஸ் கூறிய குற்றச்சாட்டுகளை பொருட்படுத்தலையா நிர்வாகிகள்? இல்ல, குற்றச்சாட்டுகளை அவங்க வருத்தம் தான் பண்றாங்க. இவர் இதை பேசியிருக்க கூடாது, பொதுவெளியில பேசியிருக்க கூடாதுங்கிற வருத்தம் தான் பாமக தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில் இருக்க ஒழிய ராமதாஸுக்கு எதிராக எங்கேயுமே பாமகவினர் காட்ட இதே ஒரு அன்புமணி எப்படி ஒரு விமர்சனம் ஒரு மாற்று கட்சியில இருந்து வச்சிருந்தாலோ அல்லது போட்டி பாமகன்னு தொடங்கி அந்த குடும்ப உறவுகளுக்கு வெளியில இருந்து யாரோ பேசியிருந்தாலோ இன்னைக்கு வட மாவட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு காலையில ஜி.கே. மணி அவர்கள் தொடங்கி ஒரு அருள்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி ராமதாஸ் அவர்களுக்கு நோக்கி போறாங்களே ஒழிய யாருமே அவருக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுக்கிற நிர்வாகிகள், பாமக நிர்வாகிகள் நம்ம பெருசா பார்க்கல. திலகபாமா அவர்களை நீக்கிறாலும் கூட அன்புமணி உடனே சேர்த்துக்கிறாரே ஒழிய இந்த குடும்பத்துக்கு வெளியில இப்படியான ஒரு குழப்ப பாமகக்குள்ள வந்திருந்தால் இன்றைய சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொருத்தி பார்த்தாலே தொண்டர்கள் மத்தியில ராமதாஸ் மேலேயும் ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அன்புமணியின் பின்னால் தான் அவங்க திரள்றதுக்கான நிர்வாகிகள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடணும் சார். அதாவது பாஜகவோட ஒரு கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுலதான் ராமதாஸ் அவர்கிட்ட இருந்து கருத்து முரணுக்கு போறாரு அப்படிங்கிறோம். ஆனா பாஜக அலைன்ஸ்ல தன்னோட குடும்ப உறவுகள் போட்டியிடுறதுல கூட அவருக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி வரத்தை மட்டும் பதிவு செய்ய விரும்புறேன். நினைவிருக்கலாம், நமக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல வேட்பாளர் பட்டியல்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப பாமக முதல்ல 9 தொகுதிகளோட வேட்பாளர் பெயரை அறிவிச்சாங்க. அப்படி 9 தொகுதிகள்ல வேட்பாளர் பெயரை அறிவிக்கிற பொழுது தர்மபுரி தொகுதிக்கு முதல்ல சௌமியா அவர்களுடைய பெயர் இல்ல. தர்மபுரி தொகுதிக்கு முதல்ல அரசாங்கம் அப்படிங்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் பெயர் இருந்துச்சு. காலையில அந்த அறிக்கை வருது. அந்த அறிக்கையை நம்ம படிக்கிற பொழுது கூட அன்புமணி ராமதாஸ் பெயர்ல அந்த அறிக்கை வந்திருந்தாலும் கூட இத கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒப்புதலோடு வெளியிடக்கூடிய பட்டியல் அப்படின்னு அந்த 9 பேர் பெயர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல தர்மபுரி தொகுதியில அரசாங்கம்ங்கிற ஒரு பெயர் இருந்துச்சு. ஆனா சாயந்தரம் மறு அறிக்கை வருது. அந்த மறு அறிக்கையில தர்மபுரி தொகுதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அப்ப அவர் பாஜகவோட அலைன்ஸ் போறதை மட்டும் அவர் பிரச்சனையா நினைக்கல. நம்ம அதை ஒரு வேறு கோணத்துல பார்த்தோமா இருந்தா தர்மபுரி தொகுதியில அன்புமணி அவர்களுடைய மனைவி அந்த நேரத்துல போட்டியிடுறதுல கூட சில மன வருத்தம் அவருக்கு இருந்திருக்கலாம். பாஜக அலைன்ஸ்ல நம்ம குடும்ப உறவுகள் தேர்தலை சந்திக்க கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் சௌமியா அவர்கள் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒரு தொகுதியில கட்சியினுடைய தலைவர் வீட்டில இருந்தே ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா அது போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேட்பாளர் பெயர் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் கால அவகாசம் எடுத்து மாத்திருந்தாங்கன்னா கூட நம்ம அந்த கிரவுண்ட்ல லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலையில அரசாங்கம் பேர் அறிவிக்கிறாங்க. அவர் இங்க இருந்து தைலாபுரம் தோட்டத்துல நன்றி சொல்ல போறதுக்கு இடையிலேயே நடுவெளியில வேட்பாளர் பட்டியல் பெயர் மாற்றப்படுது. அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களுடைய மனைவி பேரே இடம்பெறுது. அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு இந்த மனமுடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2024 பாராளுமன்ற தேர்தலோட கூட்டணி கணக்கு மட்டும் இருக்கிறதா நான் சந்தேகப்படல. அதற்கு பின்னாக அவர் அன்புமணி அவருடைய மனைவி தேர்தல் நின்ற காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கலாம். அதனாலதான் ராமதாஸ் அவர்கள் அந்த பாஜக ஒவ்வாமை குறித்து பேசுறோம்ல திரு ராமதாஸுடைய பாஜக ஒவ்வாமைனா ஏற்கனவே திரு அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் தானே கூட்டணியோடு? இல்ல, கூட்டணியோட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஆனா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்றது அங்கு உள்ள தலித்துகள் இருந்தாங்க. இளைஞரணியினுடைய மாநில செயலாளராகவே இஸ்லாமியர்கள் முதல்ல நியமிக்கப்பட்டாங்க. அந்த கட்சியினுடைய வரலாறு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கமாக மரியாதைக்குரிய தலசாமி அவர்கள் குறிப்பிட்டதை போல முதல்ல அது சமூக நீதியை மையமாக வைத்து இயங்கின ஒரு இயக்கம். இன்னைக்கு சமூக நீதியோட அடிநாதமா வைத்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல ஒரு 3வது பெரிய கட்சியா இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப அந்த சமூக நீதியோ பேசக்கூடிய ஒரு இயக்கம் பாஜகவோடு அணி சேர்கிற போது அந்த கட்சி உள்ளுக்குள்ள சேதாரத்தை உணரும். அது ராமதாஸ் போன்றவர்களால ஒரு அரசியல் முதிர்ச்சி கொண்டவர்களால அதை உணர முடிந்திருக்கிறது. அதனாலதான் அவர் அந்த கூட்டணிக்கு அவர் எந்த கட்சியோட அவர்
பேசுகிற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குகிற பொழுது, நானோ என் குடும்பத்தினரோ இந்த இயக்கத்துல எந்த நேரத்திலையும் எந்த அரசியல் பொறுப்புகளுக்கும் எதுக்குமே வரமாட்டோம்னு பேசியிருக்காரு. திமுக அதிமுக நான் எந்த நேரத்திலையும் கூட்டணி சேர மாட்டேன், பத்திரத்துல வேணாலும் எழுதி தரவான்னு பேசியிருக்காரு. சோ அரசியலை பொறுத்தவரை நிலையான நிலைப்பாடு என்பது எதுவுமே கிடையாது. ஆனா இதற்குள்ள அவர் ஒரு பாஜகவோட சேர்றது தன் கட்சியையும் அது ஒரு கட்டத்துல விழுங்கிரும் அப்படின்னு ராமதாஸ் அவர்களிடம் இயல்பாக ஒரு அச்சம் இருந்திருக்கிறது. அததான் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறதா இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திருமதி சௌமியாவுக்கு திரு அன்புமணி முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னா திரு முகுந்தனுக்கு திரு ராமதாஸ் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதுல அவருக்கு ஒன்னும் நெருடல் இல்ல. அதுதான் இப்ப எல்லா குழப்பங்களுக்கும் பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் சௌமியா அவர்களை வேட்பாளராக அறிவிக்கிறதுல ஒரு வேட்பாளர் பெயர் மாற்றப்பட்டு மீண்டும் சௌமியா அவர்கள் வேட்பாளராக மாலையில அறிவிக்கப்படுறாங்க. அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 1 ஆண்டுகளுக்கு முன்பு 2024 நடக்குது. 2024 டிசம்பர்ல முகுந்தன் அவர்கள் இங்க இளைஞரணியில பொறுப்புல நியமிக்கப்படுறார். அந்த மேடையிலேயே நம்ம பார்த்தோம், அன்புமணி அவர்கள் சொல்றாரு, அன்புமணிக்கு உதவியாக இவர் இருப்பார், எனக்கா உதவியா அப்படின்னு அன்புமணி அவர்கள் கொஞ்சம் அலட்சியமா அந்த மேடையை கையாண்டதையும் நம்மளா பார்த்தோம். பட் அதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் இன்னொரு விஷயத்தை விரும்புறாரு அப்படின்னு நம்ம யூகிக்கிறேன். அதாவது ராமதாஸ் அவர்கள் எப்படி ஒரு வயதான காலத்துல ஒரு தந்தை தன்னுடைய வாரிசுகளுக்கு சமபங்கா தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிரித்து கொடுப்பாரோ, அதே போல தன்னுடைய மகனினுடைய கட்சி கையில ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார், அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் பதவியை கொடுத்துட்டார். அதே போன்று தன் மகன்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக அவர் சில விஷயத்தை நினைத்திருக்கலாம். அதனால தன் மகன் வயிற்று பேரனுக்கு ஒரு இளைஞரணியில பொறுப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துலதான் நம்ம சொல்ல விரும்புறேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப கால கோஷம் நானோ என் குடும்பத்தினரோ வாரிசுகளோ எந்த நேரத்திலும் பொறுப்புக்கு வர மாட்டோம் என்று சொல்ற ராமதாஸ் தான் அவர்கள் நிலையான ஒரு பேச்சோடு இல்லை அப்படிங்கிற ஒரு தருணம் நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போன்றே அன்புமணி அவர்கள் மாநில தலைவராக்கப்பட்டிருக்கார். அவருடைய பேரன் அவர்கள் இளைஞரணிக்கு வருகிற பொழுது அன்புமணி அவர்களுக்கு அது இயல்பாக ஒரு உபாதையாக மாறுது. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல நாம் எடுக்கிற ஒரு நிலைப்பாட்டை விமர்சிக்கிறாரு, அதே நேரத்தில் தன்னுடைய பேரனை கொண்டு வர்றாரு அப்படிங்கக்கூடிய ஒரு மொத்தத்தில் இது ஒரு குடும்ப உறவுகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விரிசல். தொடக்க புள்ளிக்கு வருவோம். முதல்ல கேட்ட தொடக்க கேள்விக்கு வருவோம். அன்புமணி ராமதாஸோட கை ஓங்கி இருக்கு, கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அவர் பேசினதை வச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, திரு ராமதாஸ் பாமக அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் நோக்கி நகருதாப்போ? இல்ல, ராமதாஸ் பாமக என்பது அவருடைய வயோதிகர். நம்ம அவர் வயதை நம்ம கணக்குல போனோம். ஒரு 85 வயதை கடந்தவர், 86 வயதை தொட்டவர். அவரால இனி எந்த அளவுக்கு ஆக்டிவா ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயம் கேள்விக்குரியாகுது. சோ இன்னைக்கு பெரும்பான்மையான நிர்வாகிகள் அன்புமணி அவர்களுடைய பின்னாடிதான் இருக்காங்க. இங்க விஷயம் என்னன்னா, யார் பக்கத்துல பெரும்பான்மையான நிர்வாகிகள் இருக்காங்களோ அதை நோக்கி ஓடக்கூடிய மரபு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யாருக்கை ஓங்கி இருக்கோ அவர்கள் பக்கமா போய் நின்னுக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இனிவரும் நாட்கள் இருக்கு. இன்னும் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எல்லாரையும் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கு மட்டும் 2 கட்டமா பேசியிருக்காரு. இன்னும் 2 நாட்கள் சந்திக்க இருக்கு. இந்த கால மாற்றங்கள் தொடர்ச்சியா நிகழும். அதுக்கடையில குடும்ப உறவுகள்லாம் அவர்கிட்ட ஏதாவது பேச முயற்சி பண்ணுவாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப ராமதாஸ் தனிமைப்படுத்தப்படுவாரான்னு கேக்குறேன். இப்ப பாமகவுடைய அலுவலக முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து டி நகருக்கு மாறியாச்சு. தனியா நிதி வசூலிப்பதற்காக QR கோடு கொடுத்தாச்சு. திலகபாமா மீண்டும் பொருளாளராக தொடரப்போகிறார் அப்படின்னு திரு அன்புமணி அறிவிச்சாச்சு. யாரு கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் உடனடியாக அவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள், நானே தலைவர் அப்படிங்கிறதையும் சொல்றாருன்னா, ராமதாஸ் தனிமைப்படுத்தப்படுகிறார், அப்படிதானே? ஆமா, அது படிப்படியாக நடக்கும். உடனே இன்றைக்கு நடந்து நாளைக்கே நடந்து விடாது, படிப்படியா அது நடக்கும். ஒரு காலகட்டத்தை பன்னீர்செல்வம் அவர்களுக்கான ஒரு நிலையை போன்று ராமதாஸ் அவர்களுடைய நிலை ஏற்படும். அது இங்க என்னன்னா, யார் பக்கம் பெரும்பான்மையா ஆட்கள் ஒரு 10-20 பேர் சேர்றாங்களோ அவர்களை நோக்கி மற்ற நிர்வாகிகளும் சென்று விடுவார்கள். அதனால் ராமதாஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி ராமதாஸ் தனிமைப்படுத்தப்பட்டால் அது பாமகவுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவாகவும் மாறும்.